அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த ஆண்டு விழாவில் கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகைகளின் பெண் பிள்ளைகளின் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள். பெண் பிள்ளை இரு கைகளையும் புஜங்கள் வரை உயர்த்துவார். முன் கைகளை வெளிப்படுத்த மாட்டார். மார்பின் மீது கைகளை கட்டுவாள். வளையமிட்டு பிடிக்க மாட்டார். ருக்குவில் கொஞ்சமாக குனிவார். ருக்குவில் முடிக்காலை பிடிக்கும் போது கை விரல்களை விரிக்க மாட்டார். விரல்களை சேர்த்து வைப்பார். ருக்குவில் கைகளை பலமாக ஊன்ற மாட்டார். ருக்குவில் முழங்காலை வளைப்பார். சஜ்தாவில் உலங்கைகளை விழாவோடு சேர்ப்பால். மணிக்கட்டு முதல் முழங்கால் வரை உள்ளது முழங்கை. சஜ்தாவில் தொடையை வயிற்றோடு சேர்ப்பார். சஜ்தாவில் இரு கைகளையும் பூமியில் படுக்க வைப்பார். அத்தஹியாத்தில் உட்காரும் போது இரு பாதங்களையும் வலது பக்கம் விட்டு சவனத்தின் மீது இருப்பார். அத்தஹியாத்தில் கை விரல்களை சேர்த்து வைப்பார். தொழும்போது யாராவது குறுக்கே சென்ற கையின் மீது கையை மெதுவாக தட்டுவார். பெண்கள் ஆண்களுக்கு இமாமாக இருக்கக்கூடாது. பெண்கள் ஜமாத்தாக தொழுவது மக்ரூஹாக இருக்கிறது. ஒரு பெண் மற்ற பெண்களுக்கு வரிசைகளின் மத்தியில் நிற்பார். பெண்களுக்கு ஜும்மா பெருநாள் தொழுகைகள் கடமை இல்லை. பெண்கள் இருட்டோடு தொழுவது முஸ்தஹப். அல்லாஹ் தஆலா தொழுகையின் சட்டங்களை அறிந்து அதன்படி பெண்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம்.